மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து மதியம் லஞ்சுக்கு ஒரு மெனு தான், சரிங்களா? ஈஸி அண்ட் டேஸ்டி, அதே டைமில் ரொம்ப ரிச் கூட. என்னென்னா ஒயிட் கலர் பிரிஞ்சி, சரிங்களா? இது தேங்காய் பால் வச்சு செய்வோம். இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்ப்போம், சரிங்களா? தொட்டுக்க நீங்கள் காரமாக ஸ்பைஸியாக ஏதாச்சும் செய்யலாம். ஒரு சிக்கன் தொக்கு, இல்லை ஒரு மட்டன் தொக்கோ, இல்லை ஃபிஷ் இருக்குது தெரியுமா, அது ஃப்ரையோ ஏதாச்சும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கருவாடு தொக்கும் முட்டையும் செஞ்சுருக்கேன், சரிங்களா? இந்த காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். இது இந்த கருவாடு போயிட்டு தொட்டுன்னு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் செய்யுங்க, ஈஸியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் பிரிஞ்சி செய்கிறதுக்காக வேண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம், கல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டு தாளிப்புக்கு வந்து எல்லா ஸ்பைசஸ்லேயும் ஒன்று மைல்டு உங்களுக்கு நல்லா அந்த வாசம் நிறைய வேணும்னா 2-3 கூட சேர்த்துக்கலாம். நான் ஒன்று தான், இலை, கிராம்பு, மராத்தி மொக்கு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், ஒரு 10 மிளகு, கொஞ்சம் போல் சோம்பு அதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா புரிஞ்சு வந்த உடனே 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கிட்டு, அது நல்லா செவந்து வந்தவுடனே தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 3, கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 2 நீல வாக்கில் கட் பண்ணிக்கின்னு அது வதங்க வேண்டாம், சும்மா ஒரு கூட்டு வதக்கிட்டு 150 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சரிங்களா? அதை சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகா வந்து நீல வாக்கில் 10 மீடியம் சைஸ் அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துக்கிட்டு காய்கறி எல்லாமே 150, பீன்ஸ் 150, கேரட்டு, உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ வந்து பச்சை பட்டாணி தோலோடு வாங்கி உரித்து எடுத்துருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் தான் வரும், ஏன்னா உரித்து எடுத்தா, சரிங்களா? அதையும் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ காய்க்கு வரும், சரிங்களா? 150 கிராம் கரெக்டாக அளந்து எடுக்கல, அது மீடியம் சைஸாக எடுக்கணும், மொத்தமாக சேர்த்து ஒரு 1/2 கிலோ வரும், சரிங்களா? அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் தயிர், சரிங்களா? ஒரு 50 ml தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி புதினா தழை சேர்த்துக்கிட்டு மூடி வச்சோமா, அதை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சான்ட்டு காயை லைட்டாக அமுக்கி பார்த்துக்கிட்டு நல்லா ஒரு தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துகிட்டு அதை மிக்சியில் நல்லா அடித்து பால் சுடுதண்ணி ஊற்றி எடுக்கணும், தெரியும் இல்லையா? அது பால் அளந்து எடுத்துக்கிட்டு அந்த நம்ம அரிசி வந்து 1 அரிசினா 2 தண்ணி விடுவோம் இல்லையா? அதுக்கு பதிலாக தேங்காய் பால் எவ்வளோ பால் இருக்கோ மீதை வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வரும், சரிங்களா? அந்த அளவுக்கு நான் இப்போ வந்து 4 அழாக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து 8 அழாக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரிசி வந்து கழுவி ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தோம் இல்லையா? அந்த அரிசியும் சேர்த்துக்கிறேன். அந்த பால் ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே அந்த அரிசியை சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் ஒரு கட்டு வந்து கிள்ளி எடுத்து வச்சுக்கிட்டேன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேர்க்குறேன், அவ்வளோதான், சரிங்களா? நிறைய ஒன்றும் கிடையாது. 3 பச்சை மிளகா, கொஞ்சம் பெரிய பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி இந்த டைமில் சேர்க்குறேன். ஏன்னா காரம் இல்லாமல் பிளண்டாக இருக்கும், ஓரளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால வேண்டி, சரிங்களா? ஒரு லெமன் எடுத்து நல்லா ஜூஸ் புழிஞ்சு அதை சேர்த்துங்க. அதை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவு கரெக்டாக பார்த்து போட்டுங்க. உப்பு ஜாஸ்தியாக வேண்டாம், ஏன்னா இது வந்து மைல்டாக இருக்கிறதுனால உப்பு அதிகமாச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ மீதமுள்ள கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு சரிக்கு சமானமாக தண்ணியும் சோறுமா சமமாக வரும்பொழுது தம் போட்டுக்கலாம், சரிங்களா? அந்த தக்காளி எல்லாம் மசிவே கூடாது, அப்படி தான் இருக்கும். காயெல்லாம் வெந்துடும் நல்லா, ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா காயினுடைய கலரும் அப்படியே தெரியும். அதே டைமில் எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த சாதத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சமம் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இடையில திறந்து பார்த்துக்கலாம். தண்ணி வற்றிட்டு அந்த வாசம் வரும், அப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ தம்மு உடச்சிடலாம். ஒவ்வொரு அரிசியும்
அந்த காயும் அதே கலரில் இருக்கும். ஆனால் அதே டைமில் அந்த சாப்பாட்டில் எல்லா காயினுடைய எசன்ஸும் இறங்கியிருக்கும். அந்த தேங்காய் பாலில் வெந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு காரமான ஒரு காம்பினேஷன், சரியான காம்பினேஷனாக இருக்கும். சிக்கனோ மட்டனோ ஃப்ரையோ, மீன் ஃப்ரையோ, இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரையோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதனோட காம்பினேஷன், இல்லைன்னா முட்டை வறுவல் அதையோட செமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள். கருவாடு தொக்கும் முட்டையும் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எளிமையாக இருந்துச்சு இல்லையா? அதே டைமில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே அருமையாக இருக்கும். எல்லா காயும் இருக்கிறதுனால ரொம்ப சத்தானதும் கூட. அதே டைமில் காரமான ஒரு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு காம்பினேஷன் நீங்கள் வெஜிடேரியன் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, பேபி பொட்டேட்டோ, அந்த ஃப்ரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வெறும் முட்டையே நல்லா அவிச்சிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு காரம் போட்டு பொரிக்கும் பார்த்தீங்களா, சிம்பிளாக அதை செஞ்சிங்கனாவே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நன்றி நண்பர்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன நண்பர்.